மகாதமனி மகாதமனி இங்கேருந்து வந்துட்டு மூளையில் ரத்த குழப்பம் வருது அண்ட் டிசெண்டிங் அயோர்ட்டில் வந்து கிட்னி ஸ்டமக் லிவர் ஸ்பைனல் கோட் எல்லாம் வருது. இங்கே வந்து ரத்த குழம்பு வெடிஞ்சிட்டா எமர்ஜென்சி இது ரத்த குழத்தை கட் பண்ணி மாதிரி இருக்குதுங்க. திடீர்னு பிளட் ப்ரெஷர் ஏறிக்கிட்ட வரலாம், பிறவி ரத்த குழம்பு வீக்கமாக இருந்தால் வரலாம். ரத்த குழம்பு வெடிஞ்சிட்டு இந்த வால்வு லீக் ஆகும். இது வெடிஞ்சது கீழே வர போகலாம். சாதாரணமாக அது பண்ணணுன்னா ஒரு 2.5 மணி நேரம் எடுக்கும். ஸோ வி ஹேவ் டிசைடட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார் ஹிம். அதனால தான் ஹி ஹேட் எ குயிக் ரிகவரி. இப்போ வந்து 10 days தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆயிருக்கு. இதுதான் மகாதமனி இங்கேருந்து வந்துட்டு மூளையில் ரத்த குழப்பம் வருது அண்ட் டிசெண்டிங் அயோர்ட்டில் வந்து கிட்னி ஸ்டமக் லிவர் ஸ்பைனல் கோட் எல்லாம் வருது. இங்கே வந்து ரத்த குழம்பு வெடிஞ்சிட்டா எமர்ஜென்சி இது ரத்த குழத்தை கட் பண்ணி மாதிரி இருக்குதுங்க. திடீர்னு பிளட் ப்ரெஷர் ஏறிக்கிட்ட வரலாம், பிறவி ரத்த குழம்பு வீக்கமாக இருந்தால் வரலாம். ரத்த குழம்பு வெடிஞ்சிட்டு இந்த வால்வு லீக் ஆகும். இது வெடிஞ்சது கீழே வர போகலாம். இப்படி இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு கீழே எல்லா ரத்த குழலையும் கம்ப்ளீட்டாக வெடிஞ்சு போயிட்டுனா அது எமர்ஜென்சி தான். இது ஃப்ரான்சிஸ் வந்து இங்கே தான் இந்த ஏரியாவில் தான் முதல்ல டிசெக்ஷன் வந்தது. அப்போ எமர்ஜென்சி சர்ஜரி பாம்பேயில் பண்ணிவிட்டு அவர் இது ஒரு டியூபும் அப்புறம் வால்வும் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி டியூப் போட்டுட்டு அதுக்குள்ள வால்வ் இருக்குது பார்த்தீங்களா? வால்வ் பார்க்க முடியுமா? அது வந்து இது மெட்டல் வால்வு. இவருக்கு வந்து டிஷ்யூ வால்வு தான் போட்டிருக்கு. மெட்டல் வால்வு போட்டால் சாதாரணமாக இதுக்கு டேமேஜ் வராது. அப்புறம் பிளட்டு தின்னாருக்கு நிறைய மாத்திரை சாப்பிடுவாங்க. இவருக்கு வந்து டிஷ்யூ வால்வு தான் போட்டது. அது சாதாரண ஒரு 10 yearsக்கு மேலே நிற்க மாட்டேன். அதனால் இவருக்கு இப்போ வரும்போது இங்கே எடுத்து இந்த வால்வு சுருங்கி இருந்தது. அது இல்லாமல் இங்கே உள்ள ரத்த குழாய் கம்ப்ளீட்டாக வெடிஞ்சிருந்தது. இப்போ இது கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணணும். இந்த ரத்த குழாய் வெடிஞ்சதில் டியூப்பு போடணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த வால்வை எடுத்து கட் பண்ணி எடுக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். அது பண்ணுறது கம்ப்ளீட் எடுத்து மாற்றணும்னா நாங்கள் என்ன பண்ணி தெரியுமா, இந்த வால்வு எடுக்கிறதுக்கு பதிலாக அதுக்குள்ளே ஒரு டவர் வால்வ்னு சொல்லுவார். இப்போ இருக்குது சாதாரணமாக ஆப்ரேஷன் இல்லாமல் பண்ண வால்வு இருக்குது. அதுக்கு ஸ்டிச் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த வால்வ் போட்டு இந்த மாதிரி கிராஃப்ட் இருக்குது. மூளையில் ரத்தம் போகிறதுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் போடுவார். கிராஃப்ட் போட்டுட்டு மூளையில் ரத்த குழையெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக போடுவார். அது பண்ணுற டைமில் பிளட்டை கூல் பண்ணி 18-20 degrees கூல் பண்ணிவிட்டு சர்க்குலேஷனில் அரெஸ்ட் பண்ணணும். சர்க்குலேட்டரி அரெஸ்ட்னு சொல்லுவார். அது கீழே பாடியிலெல்லாம் இது பிளட் சர்க்குலேஷன் நிறுத்திடுவார். டெம்பரரி கிட்னி ஸ்பைனல் கோடெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் அவருக்கு இந்த கீழே உள்ள இது கரெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்டென்ட் கிராஃப்ட்டு இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அவருக்கு. இந்த கிராஃப்ட்டு, இந்த ஸ்டென்ட் கிராஃப்ட்டு, அப்புறம் வால்வு சேஞ்சு. இந்த வால்வு சேஞ்ச் பண்ணுறது சாதாரணமாக ஓப்பன் பண்ணி அது சேஞ்ச் பண்ணணுன்னா அதுக்கு மட்டும் 2-2.5 மணி நேரம் எடுக்கும். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வால்வு பண்ணலை. ஃபஸ்ட் டைமே எங்கள் மாதிரி பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் கேஸ் வரும்போது வாட் வி டிசைடட் வாஸ் டு ஃபைண்ட் அவுட் இது கட் பண்ணாமல் எப்படி இது வால்வு சேஞ்ச் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். இது கட் பண்ணாமல் நாங்கள் இது பெர்க்யூட்டேனியஸ் வால்வு தான் அதுக்கு உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி லீக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டுக் ஒன்லி ஃபார் அஸ் அபவுட் 10 minutes. சாதாரணமாக அது பண்ணணுன்னா ஒரு 2.5 மணி நேரம் எடுக்கும். ஸோ வி ஹேவ் டிசைடட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார் ஹிம். அதனால தான் ஹி ஹேட் எ குயிக் ரிகவரி. இப்போ வந்து 10 days தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆயிருக்குது. ஸோ எல்லாம் செக் பண்ணி சிடி பண்ணதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது அவர். இது முக்கியமான ப்ராப்ளம். வாட் யூ ஹேவ் டு டெல் இஸ் அயோர்டிக் டிசெக்ஷன் இஸ் எ சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. அது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் வரலாம். சில டைமில் இது பிறவியில் ரத்த குழாய்க்கு வீக்கம் வந்தால் வரலாம். ஸ்மோக்கிங் பண்ண பேஷண்ட்டுக்கு ஜாஸ்தி வரும். நிறைய காரணங்கள் இருக்குது. அது ரத்த குழாய் வெடிஞ்சிட்டா 24 hours ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வில் பி டெட். அயோர்டிக் டிசெக்ஷன் இஸ் எ சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. அப்போ நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் sometimes facilities may not be there. So only in expert centers it can be operated.
Otherwise, also the risk is very high, emergency surgery. So luckily, he had a good recovery for the first operation. So in the மாதிரி patients, இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் கூட he needs long time surveillance, medical surveillance like CT scan, X-ray எல்லாம் எடுத்துட்டு blood pressure control பண்ணணும், diabetes இருந்தால் he has to control diabetes. People who are smoking he doesn't smoke, but they should stop smoking. Reduction of weight, exercise, all these are important. So the idea of presenting this case, it's a very, very rare thing. Aneurysm with a valve problem, be treated in a very simple way.